ஹாய் ஆல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A வந்து ப்ரிலிமினரி கிளியர் பண்ணியிருக்க ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபீஸ் கன்செஷன் வந்து கேட்கலைன்னா உங்களுக்கு ₹150 நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு 14 to 18 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்மளோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் இருக்கும் இல்லைங்களா, அந்த டேஷ்போர்டில் போயிட்டு நம்ம பேமெண்ட் வந்து பண்ணிக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் மட்டுமே நமக்கு அந்த அனுமதி சீட்டு வந்து கொடுப்பாங்க. தட் இஸ் ஹால் டிக்கெட் வந்து வரும். ஸோ கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் உடனே வந்து பேமெண்ட் பண்ணிடுங்கன்றது டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அண்ட் இது ரிலேட்டடாக நமக்கு மெயிலும் வந்து வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஸ் பர் முன்னாடி இருந்த பழைய நோட்டிஃபிகேஷன் படி இந்த பேப்பர் 1 காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் பேப்பர் 2க்கும் வந்து 20 சென்டர்ஸில் வைப்போன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நடுவில் ஒரு அடெண்டம் வந்து 11/12/2024 அப்போ போட்டது படி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சென்டர்ஸ் எஸ்பெஷலி ஃபார் இந்த பேப்பர் 2க்கு வந்து முன்னாடி இருந்த 20 சென்டர்ஸ்க்கு பதில் 38 வந்து இப்போ மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளாக இருக்க கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு சென்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாருமே 2 சென்டர்ஸ் வந்து எடுத்துக்கோங்கன்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபார் பேப்பர் 2ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் டேஷ்போர்ட்லேயே பண்ண முடியும். அதை எப்படி வந்து பண்ணுறதுன்றது இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்குள்ளே போங்க. போன உடனே இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சுன்னா இங்கே கீழே ஹோம் பேஜ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது 1 செகண்ட் நான் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வருதா, இதில் நம்ம அப்படியே கீழே போனோம்னா ரெஜிஸ்டர்டு யூசர் ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்தா ஓகே கொடுத்துருங்க. இங்கே வந்து ரெஜிஸ்டர்டு யூசர்னு இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணி உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வந்து போட்டுக்கோங்க. உங்கள் டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் ஷோ ஆகும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேப்பர் 2க்கான எக்ஸாமினேஷன் சென்டரை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கே போடணுன்றதை கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். எக்ஸாம் சென்டர் 1 அண்ட் எக்ஸாம் சென்டர் 2 இதில் நமக்கு எது கிட்ட கிட்ட இருக்கோ, எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதை பார்த்து வந்து கொடுத்துருங்க. இதை கொடுத்து ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தால் மட்டுமே நமக்கு போதும். ஓகேங்களா, அண்ட் எக்ஸாம் சென்டர் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வந்துருச்சு. அவ்வளோதான், ஒரு ப்ராசஸ் முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டேஷ்போர்டுக்குள்ளே வந்துட்டு குரூப் 2A மெயின்ஸுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து பேமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டோட்டலாக நமக்கு ₹150 இருக்குது. இதில் மேக் பேமெண்ட் வந்து கொடுத்துருங்க. ஏதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, பேமெண்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா உடனே ரீட்ரை பண்ணாதீங்க, டெபிட் ஆகுதான்றதை பார்த்துட்டு பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. பட் இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, நிறைய வாட்டி நம்ம பண்ணியிருப்போம். இப்போது இதில் போயிட்டு நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐன்றதை செலக்ட் பண்ணி ஆன்லைன்றதை கொடுத்துருவேன். அண்ட் இதில் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நிஃப்ட் இருக்கும். நிஃப்ட் ஆப்ஷன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது கன்வீனியன்ட். இதில் நமக்கு ஃபெயிலியர்ஸ் வந்து வராது, இதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதை கொடுத்து ப்ரொசீட் டு பேமெண்ட்ன்றதை கொடுங்க. இந்த இடத்துல பே நவ் நமக்கு எவ்வளோ அமௌண்ட்ன்றதெல்லாம் காட்டும். ஜஸ்ட் பே நவ் சப்மிட் அப்ளிகேஷன்றதை கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கான அந்த டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் எஸ்பிஐ நெட் பேங்கிங் இருந்தாலும் ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா அதர் நெட் பேங்கிங் உங்ககிட்ட ஏதாவது இருக்குனாலும் பண்ணலாம். எதை வச்சு வேணால் பண்ணலாம். நான் பேசிக்காக எஸ்பிஐ நெட் பேங்கிங் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் போயிட்டு ஜஸ்ட் நம்ம லாகின் டீடைல்ஸ் கொடுத்து லாகின் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. அந்த கேட்டதில் கீழே கன்ஃபார்ம் மட்டும் கொடுத்தா போதும். கொடுக்கும் போது அமௌண்ட்டுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த அமௌண்ட் ஓடிபி போட்டோம்னா ஈஸியாக வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸுங்க. தட்ஸ் இட். பேமெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இப்படி தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அதுதான் ப்ராசஸ் வந்து ஓவர். ஓகேங்களா, இப்படி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காட்டியிருக்கு. இப்படி வந்துச்சுன்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டோம், எல்லாமே சரி கரெக்டாக பண்ணிட்டோன்றது அர்த்தம். இப்போ இங்கே உள்ளே போனீங்கனாலும் இங்கேயும் வந்து நம்ம சென்டரை செலக்ட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஓகேங்களா, தேங்க்யூ.